வெல்கம் டு இண்டியன் ஜாப்ஸ் மில். ஆர்ஆர்பியிலேருந்து இப்போ ரீசெண்டாக ஜூனியர் இன்ஜினியர் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. 7,000 ப்ளஸ் சம்திங் வேக்கண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி அதுக்கான நோட்டிஃபிகேஷன் கூட நம்ம சேனலில் நான் டீட்டெயிலாக அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ மொபைலில் இருந்து எப்படி அப்ளை பண்ணுறது அதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மொபைலில் இருந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஸோ லேப்டாப்பில் இருந்தால் அப்ளை பண்ணோம் அந்த மாதிரிலாம் இல்லை, மொபைல் இருந்தால் மொபைல்லே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ மொபைலில் வந்து லேண்ட்ஸ்கேப் மோடில் திருப்பி வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் மூவி பார்ப்பீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க. ஸோ முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் 3 டாட்ஸ் மாதிரி இருக்குது இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு இருக்கும், இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இது எதுக்கு ப்ரோ அப்படின்னா, இதை டிக் பண்ணிங்க அப்படின்னா வெப்சைட் கட் ஆகாமல் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் மொபைலில். இப்போ நீங்கள் லேப்டாப்பில் அப்ளை பண்ணுறப்ப அந்த வெப்சைட் எப்படி ஃபுல்லாக தெரியுதோ அதே மாதிரி மொபைலில் அப்ளை பண்ணுறப்ப வெப்சைட் வந்து கட் ஆகாமல் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 29க்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நோட்டிஃபிகேஷன் தேவைப்பட்டால் வியூ நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷ் ஹிந்தி இருக்கும், இங்கிலீஷ் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் இருக்குது இல்லையா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே அப்ளை அப்படின்னு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்குது இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா க்ரியேட் அன் அக்கௌண்ட் ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ இதுவரையும் இந்த வெப்சைட்டில் நான் ரெஜிஸ்டர் பண்ணலை, எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கும் நான் அப்ளை பண்ணல அப்படின்றவங்க க்ரியேட் அன் அக்கௌண்ட் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். க்ரியேட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கம்ப்ளீட்டாக படித்து பார்த்துட்டு இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா, அதாவது ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர்ஆர்பியில் நீங்கள் டிபார்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க, இதில் நோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அதாவது லேசர் சர்ஜரி அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க, இதில் நோ செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிசேபிலிட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க, டிசேபிலிட்டியாக இருந்தால் எஸ், இல்லை அப்படின்னா நோ. நேஷ்னாலிட்டி இதில் இந்தியா செலக்ட் பண்ணுங்கள். 10வது மார்க் ஷீட்டில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் என்டர் பண்ணணும். இனிஷியல் ஃப்ரண்டில் இருக்கா பேக்கில் இருக்கா அதை பார்த்து நேம் வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணணும். இதில் வந்து நோ செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி 10வது மார்க் ஷீட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் டேட்டு மந்த்து இயர் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஜெண்டரில் மேலா ஃபீமேலா அதை செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செலக்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அகெயின் அதை இங்கே கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, அது அடுத்து மதர் நேம் கேட்டிருக்காங்க. 10வது மார்க் ஷீட்டில் உங்கள் ஃபாதர் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் என்டர் பண்ணணும். உங்கள் ஃபாதருக்கு 10th மார்க் ஷீட் இல்லை அப்படின்னா நார்மலாக உங்கள் அப்பா வந்து அவருடைய பேர் வந்து எப்படி எழுதுவாரோ அதே மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ ஃபாதர் நேம் என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணணும், அதே மாதிரி மதர் நேம் என்டர் பண்ணிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்து ஆதார் வெரிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை யூஸிங் ஆதார் இதை கிளிக் பண்ணி ஆதார் கார்டு வந்து நீங்கள் அதாவது உங்கள் ஆதார் நம்பரை வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. இல்லை அப்படின்னா ஐ டோன்ட் ஹேவ் ஆதார் கார்டு இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஆதார் கார்டு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆதார் கார்டு வந்து கேட்டிருக்காங்க. ஆதார் வெரிஃபிகேஷனுக்கு ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இமெயில் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. இமெயில் ஐடி மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் இமெயில் ஐடி அடுத்து மொபைல் நம்பர் நீங்கள் என்டர் பண்ண இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இது ரெண்டுத்துக்கும் ஓடிபி 6 டிஜிட் ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்து இந்த பாக்ஸில் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து கீழே பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர் இது எல்லாமே கலந்த மாதிரி ஒரு 8 கேரக்டரில் நீங்கள் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கேப்சா கூட பாக்ஸில் என்டர் பண்ணிட்டு ப்ரிவ்யூ அண்ட் க்ரியேட் அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரிவ்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு ஐ ஹேவ் ரீசெக்டு இந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா எடிட் இதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தால் க்ரியேட் அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து do you want to proceed அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
யூசர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ மொபைல் நம்பர் எல்லாம் இமெயில் ஐடி, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அதை வந்து சைன்இன்ல என்டர் பண்ணுங்கள். அடுத்து பாஸ்வேர்ட், நீங்கள் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கூட பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு லாகின் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கேண்டிடேட் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே உங்கள் ஃபோட்டோ இருக்கும், மேலே டைமிங் போயிட்டுருக்கு இல்லையா, அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அப்ளிகேஷனை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதுக்குன்னு வேகமாக அப்ளை பண்ணாதீங்க, கேஷுவலாக ஸ்லோவாக அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா, இங்கே ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் காமிச்சிருப்பாங்க, செலக்ட் தி ஆர்ஆர்பி. ஸோ நீங்கள் எந்த ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணுறீங்க, சென்னை, பெங்களூர், அந்த மாதிரி போபால், அந்த மாதிரி நிறைய ஆர்ஆர்பி இருக்கு இல்லையா. ஸோ சென்னை வந்து செலக்ட் பண்ணுங்கள். சென்னை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணுங்கள். ஸோ டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஸ்டெப் 1 பர்சனல் டீட்டெயில்ஸ், அடுத்து அதரு, எஜுகேஷனு, அடுத்து ப்ரொஃபைல் அப்லோட் பண்ணிவிட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பர்சனல் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருப்பீங்க இல்லையா. ஸோ நேஷ்னாலிட்டியில் இந்தியன்னு, அடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, ஏஜு, ஃபாதர் நேமு, மதர் நேமு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இது எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருப்பீங்க. அதை எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து கீழே மார்ஷல் ஸ்டேட்டஸில் மேரிடா அன்மேரிடா அதை செலக்ட் பண்ணுங்கள். ரிலீஜனில் இந்து, மதர் டங்கில் உங்கள் தாய்மொழி செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து சாய்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாமினேஷன், எக்ஸாம் லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 13 ரீஜனல் லாங்குவேஜில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் கம்ப்யூட்டர் எக்ஸாம் வந்து தமிழில் அட்டன் பண்ணலாம். ஸோ விருப்பமாக இருந்தால் தமிழ் செலக்ட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நான் இங்கிலீஷ்லேயே அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா இங்கிலீஷ் செலக்ட் பண்ணலாம். ஸோ எந்த லாங்குவேஜில் எக்ஸாம் வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஐடென்டிஃபிகேஷன் மார்க் டிசியில் இருக்கும், டிசியில் இல்லை அப்படின்னா உங்கள் பாடி பார்ட்டில் எந்த இடத்துல கிளியராக தெரியுதோ அதை பார்த்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். ஓகேங்களா. அடுத்து கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ், ஆல்ரெடி கம்யூனிட்டி டீட்டெயில்ஸில் இங்கே பாருங்கள் ஓபிசி, அதர் பேக்வர்ட் கிளாஸ், அதாவது உங்கள் கேட்டகிரி வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஃபில் பண்ணிவிட்டேன், அதனால இங்கே எனக்கு டிஃபால்ட்டாக வருது. ஓகேங்களா. அடுத்து டு யூ கம் அண்டர் ஓபிசி நான் க்ரீமி லேயரா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது நீங்கள் ஓபிசி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஓபிசி நான் க்ரீமி லேயர் கேட்டகிரியில் நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எஸ் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பரு, இஷ்யூவிங் அத்தாரிட்டி தாசில்தார், அடுத்து இஷ்யூவிங் ஸ்டேட்டு, டேட் ஆஃப் இஷ்யூ, இது எல்லாமே அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். அதை பார்த்து கரெக்டாக அப்டேட் பண்ணுங்கள். ஓகேங்களா. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்டர் பண்ணியிருக்கேன், இந்த சர்டிஃபிகேட் நம்பர் இது எல்லாமே வந்து நான் தப்பாக என்டர் பண்ணியிருப்பேன். எக்ஸாம்பிளுக்கு, அதாவது உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக நான் வந்து என்டர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கரெக்டான சர்டிஃபிகேட் நம்பர் தான் என்டர் பண்ணணும். சரிங்களா. அடுத்து உங்கள் அட்ரஸ்ஸு. ஸோ அடுத்து போஸ்டல் அட்ரஸ் டீட்டெயில்ஸ், ப்ரெசன்ட் அட்ரஸ் என்ன, பர்மனண்ட் அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் பாருங்கள் ஸ்டேட்டில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து டிஸ்ட்ரிக்டில் உங்கள் டிஸ்ட்ரிக்கு, அடுத்து இந்த பாக்ஸில் உங்கள் ஃபுல் அட்ரஸை நீங்கள் என்டர் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதை வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வில்லேஜா சிட்டியான்னு கேட்டிருக்காங்க. அடுத்து உங்கள் லொக்கேஷன் பின்கோடு, இது எல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு ப்ரெசண்ட்டு பர்மனெண்ட் இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ப்ரோ இருக்குது அப்படின்னா இந்த பாக்ஸில் ஒரு டிக் பண்ணிட்டு கீழே சேவ் இருக்கும், சேவ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பாருங்கள் செகண்ட் ஸ்டெப் அதர் டீட்டெயில்ஸில் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனா, டிசேபிலிட்டியா, இபிசி கேட்டகரியா அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. இதை படித்து பார்த்துட்டு எல்லாத்துலேயுமே நோ வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் நோ தான் வரும். அடுத்து நீங்கள் ரயில்வேயில் இப்போ சர்வ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியன் ரயில்வே எம்ப்ளாயா அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதிலே நோ செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து கீழே பாருங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது அந்த அக்கௌண்ட் வந்து யாருடைய பேரில் இருக்குது, அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்சி கோடு, பேங்க் நேமு, அடுத்து பேங்க் அட்ரஸ்ஸு, இது எல்லாமே பேங்க் பாஸ்புக்லேயே இருக்கும். அதை பார்த்து வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். சரிங்களா. எதுக்கு ப்ரோ பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம் ஃபீஸ் 500 இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறதுக்காக தான் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு சிபிடி செகண்ட் சிபிடி இருக்கு இல்லையா செலெக்ஷன் ப்ராசஸில், யாரெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சிபிடி அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் பே பண்ணுற எக்ஸாம் ஃபீஸ் 500 பே பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 450 அமௌண்ட்டை நீங்கள் இங்கே கொடுக்குற பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்க்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா. அதுக்கு தான் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரீஃபண்ட் பர்பஸ்க்காக தான், வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவும் இல்லை. ஸோ நீங்கள் பயப்படாமல் தைரியமாக வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு சேவ் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ அடுத்த ஸ்டெப்பில் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் டிகிரி ஆர் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? முதல்ல நீங்கள் மெட்ரிகுலேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். 10th நான் ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் டிகிரி இல்லை டிப்ளமோ மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் முதல்ல 10th தான் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷனில் போய்ட்டு குவாலிஃபிகேஷனில் போய்ட்டு முதல்ல மெட்ரிகுலேஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, அடுத்து போர்ட் நேமு, எந்த டேட்டில் பாஸ் பண்ணீங்க, டேட்டு, மந்த்து, இயர், அடுத்து ரோல் நம்பர். ரோல் நம்பர் அப்படின்னா எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 10th மார்க் ஷீட்லேயே இருக்கும். அதை பார்த்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் ஆட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கரெக்டாக ஆட் இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் எடிட் பண்ணுறதா இருந்தால் எடிட் பண்ணலாம். இல்லை நான் தப்பாக ஃபில் பண்ணிவிட்டேன், நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னா டெலிட் பட்டனை கிளிக் பண்ணி டெலிட்டும் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குவாலிஃபிகேஷனில் போய்ட்டு 10th ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து டிகிரி இல்லை டிப்ளமோ வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா டிப்ளமோ, இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா டிகிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிப்ளமோ வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ 3 இயர் டிப்ளமோ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ டிசிப்ளைன் எந்த டிசிப்ளைனில் படிச்சிங்க, ஆட்டோமொபைல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸு, எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், இந்த மாதிரி நிறைய டிசிப்ளைன் இருக்கும். ஸோ எது படிச்சிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து சப்ஸ்ட்ரீம், அதுவும் மெக்கானிக்கல் தான் வரும். ஸோ டிசிப்ளைனில் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதே தான் சப்ஸ்ட்ரீம்லேயும் வரும். அடுத்து ஸ்டேட்டில் தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்டில் உங்கள் டிஸ்ட்ரிக்கு, அடுத்து எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்க அந்த பாலிடெக்னிக் நேமு, அடுத்து எந்த டேட்டில் பாஸ் பண்ணிங்க, டேட்டு, மந்த்து, இயர், இது எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுங்கள். அதாவது ஆடு கொடுத்து ஆட் பண்ணிவிட்டு அடுத்து தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணணும். சரிங்களா? முதல்ல இந்த குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு ஆடு கொடுத்துட்டு அடுத்து தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள் ஆடு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ண குவாலிஃபிகேஷன் எல்லாமே கரெக்டாக ஆட் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், இதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஃபார்மேட் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும், எந்த ஒரு பிளரும் இருக்கக்கூடாது. அடுத்து கீழே பாருங்கள் உங்கள் சிக்னேச்சர் A4 ஷீட்டில் பிளாக் பெனில் இல்லை அப்படின்னா ப்ளூ பெனில் இதே மாதிரி நீங்கள் சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக எக்ஸாம் ப்ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஆர்ஆர்பி ப்ரெஃபரன்ஸ். இப்போ நீங்கள் செலக்டட் ஆர்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி சென்னை செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி சென்னை அப்படின்னு வரும். அதுக்கு கீழே ஜோன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது போஸ்டிங் ப்ரெஃபரன்ஸ் நீங்கள் தர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஆல்ரெடி நான் ஒரு சில ப்ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துட்டேன். அதாவது உங்களுக்கு எந்த டிசிப்ளைனில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அந்த ப்ரெஃபரன்ஸ் வந்து முதல்ல கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த போஸ்டிங் முதல்ல தேவைப்படுதோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைடில் வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் விருப்பப்படுற போஸ்டிங் வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம் கிளிக் பண்ணி. ஸோ கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த சைடில் வந்துடும். நீங்கள் கொடுத்த ப்ரெஃபரன்ஸ் எல்லாமே இங்கே ரைட் சைடில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ப்ரெஃபரன்ஸும் கொடுக்கணுமா அப்படின்னா அவசியம் இல்லை. நீங்கள் விருப்பப்பட்ட போஸ்டிங் மட்டும் கிளிக் பண்ணி ப்ரெஃபரன்ஸாக கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு கீழே பாருங்கள் இந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணிடுங்க. ஸோ டிக் பண்ணிவிட்டு அடுத்து செலக்ட் எலிஜிபிள் எக்ஸாம் குரூப் கேட்டிருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் உங்கள் டிசிப்ளின் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் குரூப்பு, உங்கள் கேட்டகிரி, எக்ஸாம் குரூப் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்க இல்லையா குவாலிஃபிகேஷன், அதை பொறுத்து எக்ஸாம் குரூப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த டிக்ளரேஷன் படித்து பார்த்துட்டு கீழே பிளேஸில் உங்கள் பிளேஸு டேட் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுக்கு கீழே சேவ் இருக்கும். சேவ் கிளிக் பண்ணிட்டு ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ப்ரிவ்யூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ காமிச்சிருப்பாங்க. நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது ப்ரோ அப்படின்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. ஐ ஹேவ் ரீசெக்டு. ஸோ இந்த பாக்ஸில் டிக் பண்ணிட்டு சப்மிட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குது, நான் போஸ்டிங் ப்ரெஃபரன்ஸ் வந்து மாற்றி கொடுத்துட்டேன் அப்படின்னா எடிட் அப்படின்னு இருக்குது இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருந்தால் சப்மிட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷனில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. அதாவது எந்த ஒரு கரெக்ஷனும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எடிட் பண்ண முடியாது ஒரு முறை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு கரோவாக செக் பண்ணிட்டு சப்மிட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.